அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே ஈஸியான ராகி மாவும் வாழைப்பழமும் சேர்த்து ஒரு இனிப்பு போண்டா மாதிரி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம், நாளைக்கு நாட்டு வாழைப்பழம், எந்த வாழைப்பழம்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு 3 வாழைப்பழம், அரை கப் அளவு நாட்டு சக்கரை, எந்த கப்பில் இருக்கீங்களோ அந்த கப்புக்கு மாவு எடுக்கிறதுக்கு அரை கப் அளவு நாட்டு சக்கரை, 3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் பொடி பண்ணி, அது நான் காமிக்க மறந்துட்டேன். வாழைப்பழம், நாட்டு சக்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு அது கூடவே 1 கப்பு அளவு ராகி மாவு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா ஒன்றா விரசிக்கோங்க. தண்ணி எனக்கு துளி கூட தேவைப்படலை, கரெக்டாக இருந்தது. 3 வாழைப்பழம், அரை கப் நாட்டு சக்கரை, ஏலக்காய், 1 கப் ராகி மாவு. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உருட்டுறதுக்கு அழகாக வரும், கையில் ஒட்டக்கூடலாம் நல்லா வெண்ணெய் மாதிரி வந்தது. இப்போ நம்ம போண்டா சுட்டு எடுக்க போகிறோம். சட்டுன்னு செய்யலாம், பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம், அவ்வளவுதான். கொஞ்சம் கூட உடையாது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. வாழைப்பழத்தோட அந்த வாசத்தோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் குடிக்கவே இல்லை. ஒரு நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி. எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி போட்டு எடுத்துக்கலாம். மூணு வாழைப்பழம் சேர்த்தேன், அதுக்கு அரை கப் நாட்டு சக்கரை, உங்களுக்கு எந்த இது இனிப்பு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு ராகி மாவு, அவ்வளோதான். நம்மளோட ராகி மாவு வாழைப்பழ போண்டா நல்லா உருட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி போடும்போது உள்ளே நல்லா வெந்து வந்துடும், சட்டுன்னு வெந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம இதை இப்போ பரட்டி விட்டுக்கலாம். மெதுவாக பரட்டுங்க, உடையாத அளவுக்குள்ள நம்ம மெதுவாக பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருந்தது, வெளியே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் உள்ளே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட கிறிஸ்பியான, டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியான ராகி மாவு வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம். வீட்டில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்த நம்மளோட வாழைப்பழ போண்டா பாருங்கள், உள்ளே எவ்வளோக்குலாம் அழகாக வெந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபி. டேஸ்ட் எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.